எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சுட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போல தான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன்.